Hi everyone, I'm Raam. எந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்லாம டெய்லி $100 Fiverr மூலமா எப்படி சம்பாதிக்கிறன்ற சீரீஸ்ல இருக்கிறோம். இது வரைக்கும் 15 விதமான சர்வீஸை எப்படி டீட்டெயிலா செய்யணும்னு சொல்லிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வீடியோஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமா வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், அல்லது பிளேலிஸ்ட்ல Fiverrன்ற பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணீங்கன்னா எல்லா விதமான சர்வீஸோட வீடியோவும் அதுல நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோல எப்படி நீங்க Fiverrல ஒரு செல்லரா ஆவறன்றத நான் டீடைலா சொல்ல போறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனும் கொஞ்சம் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இப்ப வீடியோக்கு போலாங்களா? இந்த ஸ்கிரீன்ல நம்ம Fiverrல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு செல்லரா ஆகுறதுன்றதை பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், Fiverரோட லிங்க்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு வரும். இந்த பேஜில் வந்துட்டு போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிடுங்க. அப்படி சைன்இன் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் ஐடி, ஆப்பிள் ஐடி, இல்லை வந்துட்டு நீங்கள் சொந்தமான ஒரு தனியாக ஒரு ஐடி கூட நீங்கள் கிரியேட் பண்ணி போடலாம். இப்போ நான் ஏற்கனவே இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நான் என்னோட கூகுள் ஐடியை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். இந்த மாதிரி பேஜ் வந்துட்ட பிறகு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பட் இன்னும் நீங்கள் ஒரு செல்லராக ஆகலை. ஸோ இப்படி செல்லராக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிகம் அ செல்லர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் பிகம் அ செல்லர், கண்டினியூ அண்ட் கண்டினியூ. இந்த இடத்துல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்தாகணும். நோ வரிஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷனை இவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் இங்கே ஃபில் அப் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஃபுல் நேம் கொடுங்க, ப்ரொஃபைல் பிக்சர் போடுங்க. எந்த ஒரு ஃபேக் நேமும் கொடுக்காதீங்க, அது உங்களோட அக்கௌண்ட்ஸை பாதிக்கும். இன்னொன்று உங்களுக்கு சேல்ஸை பாதிக்கும். கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் போடுங்க. ஃபேக் பிக்சரோ ஃபேக் நேமோ எதுவுமே கொடுக்காதீங்க. இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனை எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் இடத்துல நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் காப்பி பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் உங்கள் நேமை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மாற்றிக்கோங்க. வேறு அடிஷ்னல் என்னென்ன சர்வீஸ் உங்களால் பண்ண முடியுமோ அதை கீன் பண்ணிடுங்க. இல்லை இதோட பெட்டரான டிஸ்கிரிப்ஷன் உங்களால் எழுத முடிஞ்சாலும் அதுவும் நல்லது தான். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் இங்கே டைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது லெவலில் இங்கே கிளிக் பண்ணி எடிட் பண்ணிடுங்க. பேசிக் லெவலாக பேசிக், கான்வர்சேஷனல், ஃப்ளூவன்ட், நேட்டிவ். ஸோ நான் இங்கே ஃப்ளூவன்ட் வைக்கிறேன். அப்டேட். ஸோ வேறு அடிஷ்னலாக என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே டைப் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு எனக்கு தமிழ் தெரியும்னா தமிழ் எழுதிக்குவேன். ஃப்ளூவன்ட் அட் மலே லாங்குவேஜ் எனக்கு தெரியும், ஃப்ளூவன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். ஸோ யோ ஆக்குபேஷன் இடத்துல நான் இங்கே கிளிக் பண்ணி கிராஃபிக் டிசைன் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 2 to 5 ஸ்கில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணோம். இங்கே பேனர் டிசைன், லோகோ டிசைன், ப்ரெசன்டேஷன் டிசைன், பிஸ்னஸ் கார்டு டிசைன், சோஷியல் மீடியா டிசைன் சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 5 சர்வீஸையும் எப்படி டீட்டெயிலாக செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. Fiverrன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே சர்வீசஸ்லாம் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராஃபிக் டிசைனை தவிர வேறு ஏதாவது செய்ய முடியும் பண்ணாக்கா நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல நான் ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்குறேன். இதுக்கு ஆர்டிக்கல், பிளாக் போஸ்ட் ரைட்டிங், பிஸ்னஸ் அண்ட் நேம் ஸ்லோகன், ட்ரான்ஸ்லேஷன், ரெஸ்யூம்ஸ் அண்ட் கவர் லெட்டர்ஸ், ப்ரூஃப் ரீடிங் அண்ட் எடிட்டிங். ஸோ இப்படி நான் ஒரு 5 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னல் ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன். அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், இன்டர்மீடியட் அண்ட் ஆட். ஸோ இந்த ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் யூடியூப் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன், அதில் இன்டர்மீடியட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட அடிஷ்னல் ஸ்கில்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களோட எஜுகேஷன் லெவல் இங்கே ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் வெப்சைட் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கலாம், இல்லைனா கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். ஸோ மூணாவது விஷயமா லிங்க்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்லா சோஷியல் ப்ரெசன்ஸும் நீங்கள்
கனெக்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இங்கே நீங்கள் கொடுக்க தான் உங்களோட கம்ப்ளீஷன் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே கூகுள், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீஷன் ரேட் வந்து 75% ஏறிடுச்சு. அண்ட் தென் கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் இங்கே வந்துட்டு உங்களோட இமெயில் வெரிஃபை பண்ணிடுங்க அண்ட் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பரும் ஆட் பண்ணிடுங்க. பட் நோ வரிஸ், இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஃபைவரோட ரூல்ஸ் பிரகாரம் கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்துட்டு சேட் பண்ணாலும் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவங்க கேட்டிருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஒரு ரூல்ஸ். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் கொடுக்குற இந்த கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு கஸ்டமருக்கு ரிவீல் ஆகாது. ஸோ இப்போ வெரிஃபைட் ஆயிடுச்சு. என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வெரிஃபைட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. அண்ட் செக்யூரிட்டி குவெஸ்டன் இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு உங்களோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் நேம், ஃபர்ஸ்ட் பேட் நேம், நிக் நேம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கம்ப்ளீஷன் ரேட் வந்து 90% இருக்குது. ஸோ ஆல் டன், நான் ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைவரில் நம்ம ஒரு செல்லராக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எப்படி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லக்கூடிய கீக்ஸை வந்துட்டு எப்படி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண போகிறீங்க, அதுதான் அடுத்த செக்மெண்ட். அந்த டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு, அதாவது உங்களுக்கு இந்தந்த சர்வீஸ்லாம் தெரியும், இந்த சர்வீஸோட ப்ரொஃபைல், உங்களோட டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ ப்ரைஸிங்கு, எப்படி செட் பண்ணுறது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபைவரில் எப்படி செலர் ஆகுன்றத டீட்டெயிலாக பார்த்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைவரோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி செலராக நீங்கள் ஆகலாம். டெய்லி $100 சிம்பிளான டூல்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான டெக்னிக் வழியாக நீங்களும் ஏர்ன் பண்ணலான்றத சீரியஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களாலையும் $100 ஃபைவர் மூலியமா ஏர்ன் பண்ண முடியும்ன்றத ஒரு கான்ஃபிடென்ட் வைங்க. கண்டிப்பா நீங்களும் சாதிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. உங்களால மற்றவங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை பாய்.